நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 வைகாசி 8ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உழைப்பின் மகத்துவத்தினை உணர்த்தும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்று முட்டத்து மலர் 266வது மலராக மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. ஆம், ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர் தங்களது விருப்பத்துக்கு ஏற்ப இன்றைய முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. பலர் கேட்டிருந்தார்கள் முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் ஒரு ஜெர்மனியில் ஓய்வூதியம் பற்றிய செய்திகளை கேட்கலாமோ என்று. அதற்கான ஒழுங்குபடுத்தல்களுடன் இன்றைய நிகழ்ச்சி மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. ஆம், ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழிபெயர்ப்பாளராக திகழ்கின்றவரும் நல்லொரு பாடகராக இருக்கின்றவரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ரகுநாதன் ஐயாத்துரை அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். பலர் இவரை அறிந்திருப்பீர்கள். ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலருக்கு இவரது உதவிகள் சேவைகள் தேவைப்பட்டிருக்கின்றன. பலருக்கு இவர் செய்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று இணைந்திருக்கும் திரு ரகுநாதன் அவர்களை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் திரு ரகுநாதன் அவர்களே. வணக்கம் டீச்சர், வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுடைய 266வது நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வணக்கம், மிக்க நன்றி. இந்த நிகழ்வுக்கு யாரை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று உடனே நினைத்த உடனே உங்கள் எண்ணம் தான் என் மனதில் வந்தது. உடனே உங்களை அணுகிய போது நீங்களும் தாராளமாக செய்யலாம் என்று உடனே முன் அனுமதி தந்திருந்தீர்கள். அதற்கு முதல் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, வேலை செய்பவர்கள் ஜெர்மனியில் பல தமிழர்கள் பல தசாப்தம், நான் நினைக்கிறேன் 4 தசாப்தங்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது ஜெர்மனிக்கு வந்து. அந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களது ஓய்வூதியங்கள் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு எங்களுக்கு ஓய்வூதியங்கள் என்னென்ன வகையில் கிடைக்கின்றன, அவற்றில் எவ்வாறான பணங்கள் சேர்க்கின்றன, எவ்வாறான பணங்கள் விலகுகின்றன என்று அறிவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில முதல் இந்த பென்ஷன் என்று நாங்கள் கதைத்து பழகிவிட்டது. இன்னொரு மொழி சொல்லுத்தான். அந்த பென்ஷன் எடுக்கின்றவர்களுக்கு ஒரு முறைகள் இருக்கின்றது தானே. அந்த முறைகளை அறிவதற்காக ஒரு வேலை செய்பவர் எவ்வாறான முதல் அடிப்படையில் இருந்து தொடரலாம் என்று நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களோடு. வணக்கம். இந்த இணையதளத்திலே சேர்ந்திருக்கின்ற எல்லா நண்பர்கள் நண்பிகள் எல்லோருக்கும் எனது இதயபூர்வமான வணக்கம். இந்த ஓய்வூதியம் என்றது ஒரு பெரிய ஒரு விடயம். ஒரு சின்ன நிமிடத்திலோ அல்லது இதிலோ சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுது எங்களுடைய 80ஆம் ஆண்டு 79 80ஆம் ஆண்டு காலத்தில் இங்கு வந்தவர்கள் எல்லோரும் இப்போ இந்த ஓய்வூதியத்தை எடுக்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இது ஒரு நல்ல தலையங்கம் நீங்கள் எடுத்தது. நான் பல விடயங்களை பலருக்கு என்னிடம் கேட்கும் பொழுது மட்டும்தான் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்படி நீங்கள் கேட்க பலரும் கேட்க சொல்லக்கூடியதை என்று நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த பென்ஷன் என்று சொல்வது, நீங்கள் பென்ஷன் என்று சொன்னபடியா எங்கள் எல்லோருக்கும் அது சுகமாக இருக்கும். பென்ஷன் எவர் ஒருவர் ஜெர்மனியில வேலை செய்ய பதிவு செய்கிறாரோ ஒரு தொழிலாளியாக, அவருக்கு இவர்கள் அந்த முதலாளி இவர்களின் சம்பளத்திலே ஒரு பகுதியை தாங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களும் அது ஒரு கூடின பகுதியை போட்டு இவர்கள் இந்த சோசியல் அப்காபன் என்று சொல்லுகின்ற இந்த மருத்துவ அவதானிப்பு மற்றும் இந்த பென்ஷன் இதுக்கு அது கட்டாயம் கட்டப்படும் தொழிலாளிகளுக்கு. அது எல்லா தொழிலாளிகளுக்கும் அது கட்டப்பட்டிருக்கும். ஆனால் கணக்க
ஒரு ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு 1400 1500 தான் சம்பளம் என்றால் அவரிடம் கழித்தெடுக்கின்ற பணம் குறைவாக இருக்கும். ஒரு 3000 3500 சம்பளம் எடுக்கிற ஒரு தொழிலாளியிடம் கழித்தெடுக்கின்ற பணம் கூடவாக இருக்கும். ஆகவே அவர்கள் அந்த வீதாசாரத்தின்படியே கழித்தெடுத்து அங்க ரெண்ட் அண்ட் கச என்று சொல்லுகின்ற அந்த நிறுவனம், அது அரசாங்கத்தால வைக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அதிலே கட்டப்படும். அதுல களவு கள்ளர் இழுத்து மூடி விடுவார்கள், அப்படி என்ற எந்த வித பயமும் இருக்காது. ஆகவே எல்லோருக்குமாக இது செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் தொழிலாளி பதிவு செய்து வேலை செய்கின்ற தொழிலாளிகள் ஒரு பகுதி முக்கியம், அது அவர்களுக்கு தான் முக்கியம். அதே நேரத்தில் தனியாக அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற தாய்மார்களுக்கும் இந்த பென்ஷன் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு செய்கின்றவர்கள், அதாவது ஒரு வலது குறைஞ்ச பிள்ளையை பெற்று வளர்க்கின்ற பெற்றோருக்கும் அந்த பிளேக் கெல்ட் என்று சொல்லுகின்ற பராமரிப்பு பணம் பெற்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த பென்ஷன் கட்டப்படுகிறது. அதே போல இந்த ஒரு 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 கணவன் சுகையினமிட்டிருந்தால் அல்லது மனைவியார் சுகையினமிட்டிருந்தால் அதை பராமரித்து கொண்டிருப்பார்கள். அதாவது வயோதிபர் மடத்தில் கொண்டு விடாமல் வீட்டில் பராமரித்து கொண்டிருந்தால் அதிலேயும் பிளேக ஸ்டூஃப் என்று சொல்லப்படுகின்ற பராமரிப்பு ஸ்தானத்தில் பணம் வந்து கொண்டிருக்குமா இருந்தால் அவர்களுக்கும் அவர்கள் இந்த பணம் கட்டி கொண்டிருப்பார்கள். இந்த பிளேக் கச கட்டி இருக்கும். இந்த எல்லா பணங்களும் வந்து இந்த ரெண்ட் அண்ட் கசவில் வந்து உள்ள ரெண்ட் அண்ட் கச என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்திலே வந்திருக்கும். இந்த பணம் வந்து பிறகு இவர்களுடைய வயதை அடைந்தவுடன் அந்த பணம் கொடுக்கப்படும். அதாவது வயது என்று சொல்லப்படுகின்றது முன்ற காலத்திலே 65 இருந்தது. பிறகு 65 + 2 மாதம், பிறகு 65 + 4 மாதம், 65 + 6 மாதம், அப்படியே 2 வருஷங்களாக மாதங்களாக கூட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக நம்ம வயதில் உள்ளவர்கள் இப்பொழுது 65 வயது உள்ளவர்கள், உதாரணத்துக்கு 59ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் என்று எடுத்தால் அவர்கள் 65.6 மாதங்கள் கழிந்திருக்க வேண்டும். இந்த கட்டத்திலே அங்கு இவர்களிடமிருந்து எவ்வளவு கணிக்கப்பட்ட வீதாச்சாரத்தின்படி அவர்கள் கணித்து, இது ரெண்ட் அண்ட் கச என்ற அந்த நிறுவனம் இங்க பேர்லின்ல இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் மியூலாமில் இருக்கிறேன், எனக்கு டியூஸ்பர்க்ல இருக்குது, எஸ்என்ல உள்ளவங்க எஸ்என்ல இருக்கு, பொட்ரோப்ல இருக்கு, மின்ஸ்டர்ல இருக்கு. அப்படி ஒவ்வொரு இடத்தையும் அந்த கிளைகள் இருக்கின்றன. இதெல்லாம் பெர்லின்ல இருந்துதான் வரும். இப்படியாக கணித்து அவர்களே ஒரு கேள்விங்க, இந்த எல்லா மாநிலங்களுக்கும் ஜெர்மனியில ஒரே ஓய்வூதிய திட்டம் தானே, அல்லது வித்தியாசம் இருக்கா? மாநிலத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரே ஓய்வூதிய திட்டம், ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல இப்ப பயன் மாநிலத்துல கூட சம்பளம், கூட பென்ஷன் என்றும் இங்க குறைய பென்ஷன் என்றும் கிடையாது. ஜெர்மனி பெர்லின்ல இருந்து ஜெர்மன் பென்ஷன் என்று சொல்லி அவர்களே அதை கணித்து அனுப்புவார்கள். அவர்கள் அப்படி கணிக்க முதல் உங்களிடம் அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்திருந்த காலங்களை இது சரியான அனுப்புவார்கள். அப்பொழுது நாங்கள் வடிவாக திறமாக கண்ணு கவனிக்கணும். சிலர் அதை வடிவாக கவனிப்பதில்லை. உதாரணமாக ஒரு 5 வருஷம் ஒரு இடத்திலே வேலை செய்கிறார்கள். 5 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு அவருக்கு வேலையால நிப்பாட்டி விட்டார்கள். அப்ப 4 மாதம் வேலை இல்லாம இருந்திருக்கிறார்கள். பிறகு 5ஆவது மாதம் திரும்ப ஒரு வேலை வாங்கி 2 மாதத்துல நிப்பாட்டி விட்டார்கள் என்றால் அந்த 2 மாதம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது கவனிக்கிறது. சில முதலாளிகள்
எனக்கு இது அக்கௌண்டன்ட் பார்ப்பார், ஸ்டோய்பராட்டர் பார்ப்பார். இந்த செய்ய வேணுமென்றல்ல, சில அவதான குறைவுகளாலும் கவனிப்பு குறைவுகளாலும் அது கட்டப்படாம இருக்கும். அது அவர்கள் அனுப்புகின்ற அவர்களே இந்த ரெண்ட் அண்ட் ப்ரொசீஜரும் என்று சொல்லப்படுகின்ற அந்த பென்ஷன் நிறுவனம் காப்புறுதி திட்டம் சொல்லுங்க. அந்த ஓய்வூதிய காப்புறுதி திட்டத்தில் இருந்து கடிதம் பெறும். இவ்வளவு காலம் மேலிருந்து நீங்கள் செய்த எல்லாத்தையும் எழுதி அனுப்புவார்கள். இது சரியொன்று டைம் எடுத்து பார்க்கறது உங்களோட நலன் கருதியே நான் பரிந்துரைக்கிறேன். அது செய்து போட்டு ஓமென்று சொன்னால் அவர்கள் அதன்படி கணித்து அனுப்புவார்கள். இது ஜெர்மனி பூரா ஒரே சிஸ்டம் தான். மற்றது அந்த வயது எல்லைகள் எல்லா வேலைகள் செய்பவர்களுக்கும் ஒரே வயது எல்லை தானே. 65 வயதுக்கு மேலேன்னா பென்ஷன் எடுக்கலாம், அல்லது 67 இப்பொழுது தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற வயது எல்லை எதுங்க? 67 எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். என்ன வேலை செய்தாலும், நீதவானாக இருந்தாலும் சரி, ஏதாவது சிறிய வேலைகள் செய்பவர்களாக எல்லாருக்கும் ஒரே வயது தான். 65 என்ற காலம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது 67 இருக்கின்றது. 67 இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முதல் பிறந்தவர்களுக்கு இப்ப 1960ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தவர்களுக்கு 66.4 அப்படியாக இருக்காது. ஒவ்வொரு இதையும் பார்க்க வேண்டும். எல்லா அட்டவணைகளும் என்னிடம் கையில இல்லை. ஆனா இந்த 67ன்றது இப்போ ஒரு எல்லாருக்கும் சராசரி மாதிரி வச்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு முதல் பிறந்தவர்களுக்கு 65.2, 65.8, 66 அப்படி என்று வந்து கொண்டு இருக்கின்றது. அது அவர்களே எழுதி அனுப்புவார்கள். நீங்க ஒவ்வொரு விண்ணப்பத்தாரியும் தான் அதை விண்ணப்பிக்க வேண்டும். அதை விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் அது தனியா ஃபார்ம், அந்த அந்த பத்திரங்களை எடுத்து நீங்கள் நிரப்பிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு 20 பக்கம் வரும். அது மிகவும் கஷ்டம். அதை அந்த நிரப்பி தருவதற்கு, ஆலோசனை சொல்லி தருவதற்கும் தயாராக இந்த ஒவ்வொரு நகரத்துக்கும் பொறுப்பான நிலையங்கள் இருக்கின்றன. அவங்க செய்து தருவாங்க. மிகவும் அன்பானவர்கள், மிகவும் மரியாதையாகவும் செய்வார்கள். இது இந்த ஓய்வூதிய திட்ட இது இந்த எத்தனை வயசுல ஒருவருக்கு கிடைக்குமுங்க? வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கிடைக்குமா, அல்லது வேலை செய்து முடிச்ச பிறகுதான் இந்த பேப்பர் எல்லாம் வருமா? ஆட்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் அந்த வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கடிதம் போடுவார்கள். உங்களுக்கு இந்த வயது வருகின்றது, இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் ஓய்வூதிய திட்டத்துக்குள் வருகின்றீர்கள், நீங்கள் இதை விண்ணப்பீங்கள் என்று வருவோம். அந்த வரும் பொழுது இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறதை நிப்பாட்ட போனோம் ஒன்று இல்லை. இவர் தொடர்ந்து வேலை செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்மவர்கள் மிகவும் தைரியமானவர்களும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பலசாலிகளும் ஆக இருக்கும் பொழுது இந்த பென்ஷனை எடுத்துக்கொண்டு வீட்டை இருக்க வேணும் என்று இல்லை. அந்த வேலையை தொடர்ந்து செய்யலாம், பென்ஷனையும் எடுக்கலாம். அதே நேரம் ஒரு சின்ன டேக்ஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கட்ட வேண்டி வரும். ஏனென்றால் இப்ப இவர் வேலை செய்யாமல் விட்டு அந்த வேலை இடத்துக்கு இன்னொரு புதுசா ஒரு தொழிலாளி ஆரம்பிப்பாரா இருந்தால் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வரும் தானே. அவர்கள் இவர் தொடர்ந்து செய்வதால தங்களுடைய டேக்ஸை இழக்க தயாரில்லை என்று சொல்லி ஒரு சிறிய பகுதி டேக்ஸை கேட்பார்கள். ஆனா இவர்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம். இப்பொழுது ஒரு புது முறைன்னா இந்த 2 எடுக்கிற ஆக்கள் டேக்ஸ் கொஞ்சம் பே பண்ணவனும் கூடுதலாக இப்பொழுது சொல்லி ஒரு முறை வருகுதா? அது சாத்தியமாகுமா? அதுதான் நான் சொன்னது. அதாவது பென்ஷன் எடுத்து வேலை செய்கிற ஆட்களுக்கு ஒரு டேக்ஸ், பென்ஷன் தனியா எடுக்கிறவர்களுக்கும் ஒரு டேக்ஸ் இருக்குது. பென்ஷன் தனியா எடுப்பவர்கள் அது ஒரு பெரிய ஒரு கணக்க புள்ளிகள் அதுல இருக்குது. இப்ப நம்மவர்கள் பென்ஷன் எடுக்கும் பொழுது எவருமே ஒரு 1500 1800 €க்கு மேலே பென்ஷன் எடுக்கிறவர்கள் சரியான குறைவாக இருக்கும். அவர்களுக்கு டேக்ஸ் வராது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே உள்ளவர்களுக்கு அவர்கள் டேக்ஸ் அனுப்ப மாட்டார்கள். உதாரணத்துக்கு பல நண்பர்கள்
வந்த ஆரம்ப காலத்திலே பதியாமல் வேலை செய்திருக்கிறார்கள், இல்லை ஹவுஸ் ஹெல்ப் என்று சொல்லுகின்ற ஒரு உதவி வேலையாளராக பதிந்து விட்டு மிச்சத்தை கையில வேண்டி இருக்கிறார்கள். அப்பொழுது சந்தோஷமாக இருந்தது. இப்ப அது கவலைக்குரிய விஷயம். திண்டாட்டம், இப்பொழுது அது திண்டாட்டமா இருக்கு. பெரிய திண்டாட்டம், உடம்பு இயலாது, வருத்தக்காரர். அவர்களுக்கு பென்ஷன் 600 யூரோ 700 யூரோ தான் வரும். அந்த கட்டத்துல பினான்ஸா மோடி வந்து எனக்கு டெக்ஸ் தாங்க கேட்க போறது இல்லை. மாறி பென்ஷன் நிறுவனமே உங்களுக்கு பென்ஷன் கடிதத்தை அனுப்பும் பொழுது ஒரு ஃபார்மும் வச்சு அனுப்புவார்கள், ஒரு பத்திரம் ஒன்று. நீங்கள் சமூக உதவி நிலையத்துக்கு சென்று இந்த சோசியல் காசு என்று சொல்லுகின்ற அந்த சமூக பணத்தை விண்ணப்பிங்க என்றும் எழுதி அனுப்பி விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இது வாழ்க்கை செலவுக்கு இது பற்றாது. இப்படி ஒரு தகப்பன், இப்படி ஒரு மனிதன், உதாரணத்துக்கு ஒரு மனிதன் எடுத்தால் அல்லது ஒரு பெண்மணி இந்த அளவு வருமானத்தோட குடும்பத்தை என்னென்று ஓடுவது என்ற வண்ணத்தை எழுதி அனுப்புவார்கள். அது அப்படி இருக்க சிலர் வேலைக்கே பென்ஷனுக்கு விரும்புகிறார்கள். இப்போ 63 வயதுல கூட கூடுதலாக பென்ஷன் விண்ணப்பிக்கலாம். அதை இவங்கள் இந்த ஃப்ரீ ரெண்ட் என்று சொல்றது. ஃப்ரீ ரெண்ட்டை ஏன் கேட்கிறேன்டா, இப்போ உதாரணத்துக்கு 45 வருடங்கள் வேலை செய்திருந்தால் இவர்கள் பென்ஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். கட்டாயம் 66 வயது 67 வயதை அடைய வேணும் என்று இல்லை, 45 வயது அது ஒரு காரணம் ஃப்ரீ ரெண்ட்டுக்கு. இரண்டாவது ஒரு காரணம் இந்த ஃபெலக்ஸ்டன் ரெண்ட்ன்றது, காயப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு இயலாது அப்படியா பென்ஷனும் இருக்கு. அதுக்கு நீங்களா தான் விண்ணப்பிக்க வேணும், ஒவ்வொருவரும் விண்ணப்பிக்க வேணும். பென்ஷன் கசவுக்கு எனக்கு வருத்தம், எனக்கு சுயஈனம், எனக்கு இயலாது, எனக்கு என்று சொல்லி விண்ணப்பித்தால் அவர்கள் அங்கு தங்களிடம் உள்ள வைத்தியரிடம், இப்ப இவர்கள் ஒரு சுகர் பேஷண்டா இருந்தா அல்லது இவர் வீல் சேர்ல இருக்கிறார் என்ன ஒரு காரணத்துக்காக இருந்தா அந்த டாக்டர்ஸ் துண்டுகளை அங்க கொடுக்கலாம். கொடுத்தா அங்க உள்ள ஒரு வைத்தியர் அதை பார்த்து தண்டித்து பென்ஷன் தராம இருக்கத்தான் பார்ப்பார். ஏனென்றால் அவர்களுடைய பொக்கெட்டுக்குள்ள அவருடைய மணியில அவர்கள் பார்ப்பார்கள், நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லத்தான் இருப்பார்கள். அப்ப அதுக்கு நல்ல பாதாட்டத்துடன் போக வேண்டும். அந்த என்ன காரணம் ஏன் இல்லை, இப்ப அவர்கள் நினைப்பார்கள் என்றால் சிலரை பார்த்தால் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறார்கள், படியேற இயலாது என்பதற்காக பென்ஷன் தாருங்கள் என்று வருவார்கள். இதற்கு நான் இப்படியெல்லாம் நான் மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கிறேன். இல்லை நான் டாக்ஸி ஓடுறேன், நான் எனக்கு வேலை செய்ய முடியாம இருக்கு, காரணம் வார பயணிகள் தங்களுடைய சூக்கேசுகளை கொண்டு வந்து 2வது மாடியில தாருங்கள் என்று கேட்கிறார்கள். என்னால் அதை செய்ய முடியாது, அது நான் பென்ஷன் அதுக்கெல்லாம் பென்ஷன் தரமாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் டாக்ஸி ஓட வேண்டாம், வேற வேலையை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அவர்களும் அந்த ஒரு போராட்டத்தோடு தான் இருக்கிறார்கள். பென்ஷன் வங்கியில பென்ஷன் நிறுவனத்துல மில்லியன் கணக்கில் பணம் இருந்தாலும் அதை மில்லியன் கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் அவர்களுக்கும் மிகவும் ஒரு போராட்டம். இதை நாங்கள் கூட்டுவோமா, எங்களோட பங்கை கூட்டுவோமா, காணுமா, நாங்கள் எப்படி இதை இந்த ஆக்களை கட்டி முடிக்கிறது, 45 வரையும் வேலை ஒரு ஆளுக்கு நாங்கள் பணம் கட்டாயம் கட்டி ஆகணும் என்றது இவர்கள் அரசாங்கத்திலிருந்து சிலவர்களை அந்த பணங்களை பெற்று தான் கட்டுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அந்த ரோபோட்டர் வந்துட்டு ஃபேக்டரிகள்ல, அப்ப ரோபோட்டருக்கு பென்ஷன் கட்டுப்படாது. அப்ப அவர்களுக்கு வந்து விழுகிற காசு, வந்து சேர்ற காசு குறைவாக இருக்குது. அப்ப அது அவர்களுடைய பிரச்சனை. அப்ப இப்படி இருக்க நான் இந்த ஃபெலக்ஷன் ரெண்ட ஃப்ரூ ரெண்ட இப்படி என்று சொல்லி சில விண்ணப்பிக்கலாம். சுலபமாக அதில் கிடையாது, அவர்கள் தரமாட்டார்கள். அவர்களை அப்படி விண்ணப்பிக்க சொல்லி எங்களுடைய சோசியல் எங்களுக்கு பணம் தருகின்ற சமூக நிறுவனம் அனுப்பும். காரணம் சமூக நிறுவனம், அதாவது சோசியலாம் என்று சொல்லுவோம் நாங்கள். சோசியலாம்க்கு பிரச்சனை என்னென்றால், ஒரு குடும்பத்துக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய நகரத்தில் உள்ள பணங்கள்ல இருந்து வர பணத்தை தான் கொடுக்கணும். அப்ப அவர்கள் உதாரணத்துக்கு ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்குமா சேர்ந்து அவர்கள் 1200 யூரோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள்
கட்டாயம் இவர்களை சொல்லுவார்கள், நீங்கள் இப்ப 64 வயதாச்சு தானே, நீங்கள் இயலாது, உங்களுக்கு வருத்தம், அது அது அப்படி இப்படி காரணம், நீங்கள் ஒருக்கா பென்ஷன் விண்ணப்பிங்கன்னு இவர்கள் கட்டாயம் அமுக்கம் பண்ணுவார்கள். ஏனென்றால் பென்ஷனாலே இவருக்கு ஒரு 600 யூரோ வந்தது என்றால் இவர்கள் 1200 இருந்து 600 கழிச்சு போட்டு மிச்சம் 600 போகணும் என்றதை காட்டி அவர்களே நெருக்குவார்கள். நீங்கள் விரும்பினீங்களோ விரும்பலையோ அவர்களே போய் அந்த பென்ஷன் அவர்கள் என்ன முடிவு தந்தார்கள் என்று கொண்டு வந்து கொடுத்தாத்தான் இவர்கள் அப்ப எவரும் கவலைப்பட தேவையில்லை. அங்க பென்ஷன் நிறுவனம் தரமாட்டுது என்று சொன்னால் 64 வயதிலே பென்ஷன் தரமாட்டுது என்று சொன்னால் இவர்களுக்கு சோதல் காசு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். அதை கொண்டு வந்து காட்டினா சரி, வெறும் இதென்ன தேவையில்லை. இப்படியாக ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றது பெண் இந்த இந்த பலசன் என்ற எல்லாம் சொல்லியாச்சு. இனி பெண்கள் என்ற என்ன என்றால், இப்ப ஒரு வீட்டு பெண் ஒரு வேலையும் செய்யவில்லை என்று வீட்டு வேலை செய்திருந்த தனியாக வீட்டு தான் செய்திருந்தா ஒரு பிள்ளை வைத்திருக்கிறாண்டா அதுக்கு 91ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளா இருந்தா அதுக்கு 3 வருஷம் அவர்கள் பென்ஷன் கட்டியிருப்பார்கள். அந்த பென்ஷன் கட்டினதென்றல்ல, அவர்களுக்கு 3 வரியும் பென்ஷன் கொடுக்கிற உரிமை இருக்கு. அது பராமரிப்பு பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைய பராமரிக்க அவைக்கு ஒரு பென்ஷன் விடும், அங்க பென்ஷன் கட்டுப்படும். அந்த மாதிரி பென்ஷன் கட்டுப்படும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டுப்படும். அது அவர்கள் 3 வரியும் கணிப்பார்கள். அதாவது இப்ப 4 பிள்ளைண்டா 12 வருஷம். அது இப்ப கிண்டர் கெல்ட் என்று சொல்லியிருக்க ஒரு பிள்ளைக்கு போல காசு, 2 பிள்ளைக்கு கூட காசு, 3 பிள்ளைக்கு இன்னும் கூட காசு, 4 பிள்ளைக்கு இன்னும் கூட காசு. ஆனா இந்த பென்ஷன் விஷயத்துல ஒரு பிள்ளைக்கு 3 வருஷம், 4 பிள்ளைக்கு 12 வருஷம். அதுல எந்த வித மாற்றம் இருக்கும். அது இப்ப அவர்கள் கேட்பார்கள், கணவனுக்கா மனைவிக்கா கொடுக்கறது, தாய்க்கா இல்ல தாப்பனுக்காண்டு கேட்பார்கள். அப்படி ஒரு இந்த ஃபார்ம்ல ஒரு இடம் இருக்கு. ஆனால் தாய்க்குத்தான் 100% போகும். சில விடயங்கள்ல தகப்பனுக்கும் போற கட்டம் இருக்கின்றது. ஒன்று, தாய் பிள்ளை பெற்று கொஞ்ச நாள்ல இறந்துட்டாண்டால், அல்லது இவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள் பிள்ளை தகப்பனோட, இப்ப எல்லாம் அப்படியான விடயங்கள் கணக்கு. பிள்ளை தகப்பனோட இருந்து தகப்பன் தான் அதை வளர்த்தது என்று ஆதாரம் காட்டணும். அது தாயும் அதை அந்த பென்ஷன் நிறுவனம் நம்பக்கூடியதாக தகப்பன் ஆதாரம் காட்டணும். அப்படி எல்லாம் செய்யல அதுன்னு சொன்னா நார்மலா தாய்க்குத்தான் அந்த 3 வருஷம் அது அனுப்பார்கள். அது கணக்க வராது. இப்போ 3 பிள்ளைய பெற்ற ஒரு தாயாக இருந்தால் அவருக்கு 300 யூரோ வர வேணும். 300 யூரோ வரும் கிட்டத்தட்ட. இப்ப இதை கேட்டு நண்பர்கள் அவரும் நாளைக்கு என்னோட வரக்கூடாது, 300 அண்டிகள் 294 தானே தராங்க. அப்படி இந்த பட்டத்துல தருவாங்க ரவுண்ட் அபவுட். மற்றது நான் சொல்ல விரும்புறது முக்கிய விடயம் என்னென்றால், நான் அதை பலருக்கும் செய்து கொடுத்திருக்கிறேன். பென்ஷன் வர துவங்கி விட்டால் அது 300, 200, 300, 500, 1000 என்ன தொகை என்றான். நாங்கள் இனி ஜெர்மனியில இருக்கவில்லை, நாங்கள் போய் இங்கிலாந்துல இருக்க போறோம், நாங்கள் போய் ஸ்ரீலங்காவில் இருக்க போறோம் என்று சொன்னா அந்த பணத்தை அங்கேயே அனுப்பி விடுவார்கள். ஒருவித அதாவது விண்ணப்பிக்க வேணும். விண்ணப்பிச்சு ஸ்ரீலங்கா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் என்றால் அவர்களுக்கு இந்த முழு காசையும் தந்து கொண்டு விட மாட்டார்கள், மாதம் மாதம் அனுப்புவார்கள். அப்போ எங்கே அனுப்புறது, எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது என்ற சில விடயங்கள் இங்கே கொடுத்து விண்ணப்பிக்கணும். என்ன விலாசத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ இப்போ அது ஒரு நல்ல விடயமாக இருக்குது. பல நம்ம சிநேகிதர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். இப்போ 400 யூரோ மாதம் வருதுண்டா அது இலங்கையில நல்ல பணம், அது செய்யலாம். பிறகு அங்க இருந்து கொண்டு இவர்கள் எனக்கு சுகீனமா இருக்குது, என்ற மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஜெர்மனியில இருக்குது, நல்லது, நான் ஜெர்மனி திரும்பி போறேன், இலங்கையில வைத்தியம் காணாது, அல்லது அப்படி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டைக்கு திரும்பி ஜெர்மனிக்கு வருகிறார்களோ வந்தா பிறகு அந்த பென்ஷன் நிறுவனத்துக்கு அந்த பென்ஷன் நம்பரை வச்சிருக்கணும். அது ஒரு 13 மற்ற டேட் ஆஃப் பர்த்தோட தொடங்கும். அந்த நம்பரை எப்பவும் கொண்டு வச்சிருக்க வேண்டும். வச்சிருந்தோண்டு இந்த நம்பருக்கு எழுதி அறிவிச்சு விட்டேன், நான் ஜெர்மனிக்கு வந்துட்டேன், இன்ன விலாசத்தில் இருக்கிறேன், என்ற அக்கௌண்ட் அனுப்புங்கன்னா அவர்கள் இங்கே அனுப்புவார்கள்.
சரி. நான் நினைக்கிறேன் நீங்க இந்த அனுப்பு கூலிகள் அந்த டேக்ஸ்கள் இங்க ஒரு டேக்ஸ் அங்க இலங்கைக்கு ஒரு டேக்ஸ் அப்படியான ஒரு கழியும் தானே, காசு கழிவு இருக்கும் தானே, அப்படி இல்லையா? அப்படி இருக்குமா? அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் இப்ப இந்த இந்த நான் நான் நினைக்கிறேன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 1500க்கு கீழே உள்ளவர்களிடம் எந்தவித டேக்ஸும் எடுத்ததாக எனக்கு தெரியாது. இப்ப நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் காலம் மட்டும் எத்தனையோ வரியமா உங்களுக்கு மொழிபெயர்ப்பு போய்த்தான் தெரியும். நான் இப்ப இந்த விடயத்துக்காக ரெண்டு இதோட டெலிபோன் அடிச்சு சில விஷயங்களை கேட்டு அறிந்தேன் நான். நன்றி நன்றி நன்றி. ஒரு இந்த இப்ப எல்லா புள்ளிகளையும் எனக்கு நான் யோசிக்கல. இதுல அவர்கள் இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் அடிக்க மாட்டார்கள். கூடுதலானவர்களுக்கு 600-700க்கு மிஞ்சி வருவதில்லை. அப்ப இந்த அவர்களுக்கும் டேக்ஸ் இல்லை. அவர்கள் இப்போ எனக்கு தெரிய 4-5 பேர் 700 பென்ஷனோட இலங்கையில போய் வலு வசதியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அனுப்பு கூலியும் இல்லை. அனுப்பு கூலி என்றது இவர்கள் ஜெர்மனியிலிருந்து எப்படி அந்த பென்ஷனை ஜெர்மன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறார்களோ அது மாதிரி அவர்கள் அனுப்பி விடுவார்கள். அந்த அதை எடுத்து அனுப்புறன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போஸ்ட் தான் அது செய்யுது. போஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் செய்யுது. அவர்கள் அந்த கூலி எடுத்ததாக சரித்திரத்துல இல்லை. ஆனா சிலவுகளை இப்ப வரக்கூடும் என்றால் நாங்கள் இங்கே ஜெர்மனியில ஒரு சட்டம் இதென்று சொல்லலா. ஏனென்றால் எல்லாம் ஒரு நட்டத்துல போகுது, எல்லாம் கஷ்டமா போய் கொண்டிருக்கிறோம். அவர்கள் 2 யூரோ 3 யூரோ எடுக்கக்கூடும் அந்த அனுப்பு கூலி. அவர்கள் அந்த பேபால் அது மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் அனுப்பிக்க அது ₹2.99 அப்படித்தான் எடுப்பார். பெரிய கூலி வராது. அதுல ஒரு வித பிரச்சனையும் இல்லை. இவ்வாறு இப்படி பென்ஷன் முறைகள் இருக்கும் பொழுது இப்ப நிறைய பேருக்கு இந்த பென்ஷன் எடுக்கும் பொழுது அந்த வயது எல்லத்தான் எல்லாரும் ஃப்ரீயா, நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க அந்த முன்னுக்கே பென்ஷன் எடுக்கிற முறையில் அவர்களுக்கு அந்த குறைய பென்ஷன் கிடைக்குமா? இப்ப நான் ஒருவர் தான் முதலே இப்ப பென்ஷன் காலத்துக்கு முதலே பென்ஷன் எடுக்க போறேன் என்று சொல்லி ஒருவர் கேட்கிறார் என்றால் அவருக்குரிய பென்ஷன் காசு குறைய கிடைக்குமா அல்லது அதுல என்ன காரணம், அதை ஒரு தெளிவுபடுத்து. அதாவது ஒரு தொழிலாளி அவருக்கு 66.5 வயதுல தான் பென்ஷன் என்று சொன்னா நீங்கள் ஒரு சிம்பிளா விளங்கி கொள்ளலாம். என்னென்றா அவற்ற காசு எல்லாம ஒரு 1,00,000 அங்க கட்டப்பட்டிருக்குன்னு வையுங்க. அந்த 1,00,000 யூரோவுக்கு அவர்களுக்கு அது தேவைப்படுது, மற்றவர்களுக்கு பென்ஷன் கொடுக்க இது என்ன. அப்ப அதை இவர்கள் 66.5 வயதுல கேட்காமல் 64 வயதுல கேட்க 2.4 வயது, அதாவது 24 கிட்டத்தட்ட 30 மாதங்களுக்கு முதல் கேட்கிறார். அதை நீங்கள் அவங்க பிக்சட் டிபாசிட்ல வட்டிக்கு போட்டிருந்தா கூட அந்த வட்டி இல்லாம போகும். அது மாதிரி தான் நினைக்கணும். அவர்கள் அந்த வீதாசாரத்துல குறைப்பார்கள். ஒரு வீதம் இப்ப அதாவது நீங்கள் ஒரு வரிய முதல் கேட்டா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10% காசு குறையும். அப்ப நம்மவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த 10% இருக்கட்டும், நான் இந்த வேலைக்கு போய் என் வாழ்க்கையை கஷ்டப்படுத்த இல்லை, கொஞ்ச காலம் என்னுடைய மனைவியாருடன் நாங்கள் சுற்றுலா போவோம், அது போவோம், ஆகவே எனக்கு இந்த 10% வேண்டாம் என்று ஒரு வரியத்துக்கு முதல் கேட்பார்கள், 2 வரியத்துக்கு முதல் கேட்பார்கள். அது அவர்களுடைய கதைக்கு கொஞ்சம் குறையும் தான், கட்டாயம் குறைக்காம இருக்காது, கணக்கு குறையாது. ஆனா ஒரு 20% குறையும். இவர்கள் ஒரு 60 வயதுல பென்ஷன் எடுக்க கேட்டார்களா இருந்தார். பென்ஷன் வயது வந்த பிறகு அந்த தொகையை முழுமையா எடுக்க இயலாதா? அது ஒரு பெரிய விடயம். அதாவது ஜெர்மன் சிட்டிசன் உள்ளவர்கள் கடைசி வரையும் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா இவர்கள் அதை எடுத்து தங்களோட பிள்ளைகளுக்கு சீதனத்தை கொடுத்து அல்லது வீட்டை வேண்டி அல்லது நகையை வேண்டி அதை வேண்டி முடிச்சு போட்டு தங்களிடம் பணம் இல்லை, உதவி செய்து கொண்டு வருவார்கள் என்ற ஒரு காரணம் தான். அதை பப்ளிக்காக சொல்ல மாட்டார்கள். அது எடுக்க முடியாது. ஒரே தொகையா தாரும் கொண்டு எடுக்க முடியாது. பென்ஷனுக்கு ஒரு மாதத்துல அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவியாருக்கு உதாரணத்துக்கு அந்த விடோ பென்ஷன் இருக்கு. அது கிட்டத்தட்ட 80% தான் வரும். அது அவருக்கு
100 ரூபா வந்தாண்டே 80 ரூபா தான் வரும். 80 ரூபா வரும். அது கட்டாயம் வரும், பிரச்சனை இல்லை. அது விண்ணப்பிக்கணும், கிடைக்கும். அது இலங்கையில் இருந்தாலும் கிடைக்கும். இங்கே இப்ப அவர் இப்ப இங்க இருந்து அவர் தனியத்தான் இருந்தவர். அவர் இறந்துட்டார். அவருடைய மனைவியார் இலங்கையில இருக்கிறாண்டா அந்த நஹ்லாஸ் இதுக்கென்ற ஒரு நீதிமன்றத்தால ஒரு நபர் இருப்பார். அவர் தேடுவார் உலகத்தில் எங்கேண்டான். இங்க பிரசீலியன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, கானாவில இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இப்ப இன்டர்நேஷனல்ல நீங்கள் பாக்குறீங்களா, போனா நேஷனாலிட்டிகள் அதையெல்லாம் தேடுவார்கள். தேடி இவருக்கு மனைவி இருக்கா, இவற்றை பென்ஷன் அங்க கொடுக்கணும் அவர் கொடுப்பார். தேடியே கொடுப்பார்கள். நான் அந்த விஷயத்தை சொல்லிக்க மற்றது போட்டுட்டேன். என்ன கேட்டீங்க டீச்சர்? அந்த பென்ஷன் ஒரு தொகையா எடுத்துட்டு அந்த தொகையா எடுக்கலாம். யாருக்குன்றால் இந்த ஸ்ரீலங்கன் சிட்டிசன் வைத்துக்கொண்டு, இப்போ எங்கட நாட்டை எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் சிட்டிசனோட இருப்பவர்கள் எடுக்கலாம் என்று இருந்தது. அவர்கள் நாங்கள் இலங்கை ஜெர்மனியை விட்டு போறோம், நாங்கள் இங்க இருக்கவில்லை என்று சொல்லி போன காலங்கள்ல கொடுத்தவர்கள். ஆனா இப்ப ஸ்ரீலங்கன் சிட்டிசனோட இருக்கிற நம்மவர்களுக்கு அவர் கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் இவர்கள் கட்டாயம் இலங்கைக்கு போகணும் என்று இவர்கள் சொல்லவில்லை. இவர்கள் இப்ப சொல்லுவார்கள் போறோம் என்று, பிறகு திரும்பி வருவார்கள். அங்க போயிட்டு ஐயோ அங்க வெக்க தாங்க முடியாம இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை திரும்பி வர நபர்கள் கணக்க இருக்கிறார்கள். ஆகவே இப்ப அது வாபஸ் பெற்று எடுக்க முடியாது. இப்ப அந்த எடுக்கலாம் ஆறு என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அகலமான விடயங்கள். அதுல இப்ப உதாரணத்துக்கு ஒரு அகதி விண்ணப்பம் கொடுத்து, அகதி விண்ணப்பம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே வேலை செய்திருப்பார்கள், பிறகு ரிஜெக்ட் பண்ணி போறாங்க. அவர்கள் சில 5 வரியும் ஓடி இருக்கும். அந்த 5 வரியுமா கட்டப்பட்ட காசை கொடுப்பார்கள். நான் அகதியாக வந்தேன், எனக்கு எனக்கு கட்டப்பட்டது, நான் இலங்கை போறேன், எனக்கு இந்த பணத்தை தாங்க. இது நான் பல பேருக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். முன்னைய காலத்தில் கனடாவுக்கு போனவர்கள் இங்க ஜேர்மன்ல இருந்துதான் கனடாவுக்கு போனார்கள், ஜேர்மன்ல இருந்து சுவிஸுக்கு போனார்கள், ஜெர்மனில எத்தனையோ நாடுகளுக்கு போனார்கள். அதான் செய்து கொடுத்திருக்கிறேன். கொடுத்தவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த நாட்டிலிருந்து விண்ணப்பிச்சு, நான் இப்பொழுது கனடாவில் இன்ன விலாசத்தில் இருக்கிறேன் என்று சொன்னா பிறகுதான் அதை வாபஸ் பெற்று எல்லா பணத்தை அனுப்பின கதைகள் இருக்கின்றது. இப்ப அப்படி இல்லை. இது ஒரு முக்கிய பாயிண்ட். இந்த ஜெர்மன் நிறுவனம், ஜெர்மன் நாடு பல நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்திருக்குது. உதாரணத்துக்கு கனடா, அமெரிக்கா, மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தம் செய்திருக்கு. இப்போ ஒரு இத்தாலியில இருந்து பலர் இப்ப இங்க வருகிறார்கள் ஜெர்மனிக்கு. இத்தாலியர்கள் 30 வருடம் வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பென்ஷன் நம்பரை கொண்டு வந்தா காணும். இங்க அதை கொடுக்க ஜெர்மனியிலே அது ஒரு சீராக பதியப்பட்டு இருக்குது. அதாவது ஜெர்மனியில இவர் இப்ப உதாரணத்துக்கு ஏசன் நகரத்துக்கு வர்றாங்க. ஏசன் நகரத்தில் உள்ள பென்ஷன் நிறுவனத்துல போய் நான் இத்தாலியில 30 வரியும் வேலை செய்யணும், இங்க 10 வரியும் வேலை செய்யணும் என்று சொல்ல, சரி நீங்கள் நம்பரை தாருங்கன்னு சொல்லி போட்டு, அவங்களுக்கு இந்த இத்தாலி நம்பரை தாருங்கன்னு சொல்லி போட்டு அதை விவரத்தை எடுத்து போட்டு, ஜெர்மனி பூரா பெர்லின்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு இத்தாலி நாட்டோட தொடர்பு கொள்றதுக்கு ஸ்டுட்கார்ட் நகரத்தில் இருக்கணும் ஒரு நிறுவனம். அவை இத்தாலியில் உள்ள பென்ஷன் காலத்துக்கு கிளியவாண்டி தருவினோம். வேற டுசல்டோவில் இருக்கு. இங்கிலாந்துல உள்ள பென்ஷன்ல, இங்கிலாந்துல வேலை செய்தவை இங்க வேலை செய்த இங்கிலாந்துல இருந்தால், இங்கிலாந்துல பென்ஷன் எடுக்க போயிடும் என்றால் இங்கிலாந்து கேட்டு எழுதி அனுப்ப இங்க உள்ளவர்கள் அவைக்கு தான் போகும். அவர்களுக்கு கொடுப்பார்கள். இவர்கள் இவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அது அந்த கன்றி வச்சு. இந்த நிலை ஸ்ரீலங்காக்கு இல்ல. ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு. அதுதான். அதுவும் மற்றது இப்ப அங்க பென்ஷன் சிஸ்டங்கள் இல்லை தானே. இப்பதான் அங்க கொண்டு வராங்க பென்ஷன் சிஸ்டம் இல்லை. என்ன காரணமோ தெரியவில்லை. அவர்களுடன் ஒப்பந்தம் இல்லை. இங்க பென்ஷன் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் கேட்பார்கள், 16 வயதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பார்கள். அங்க அவர்கள் சொல்ல வேணும்.
என்ன செய்தாண்டேன்னா அவர்கள் அந்த காலம் 16 வயதிலிருந்து 66 வயது வரையும் அழிக்காமல் எல்லாம் கேட்டோம் எழுதினோம் இருக்கணும்னு கேட்பார்கள். நாங்கள் 30 வயது மட்டும் தோட்டம் தோட்டம் செய்தோம், இல்லை ஃபேக்டரியில வேலை செய்தோம், இல்லை சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்தோம், ஒன்றுமே இருக்காது. ஆனா அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். இதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம், அந்த காலத்துல இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கை. ஆனா இத்தாலியில உள்ளவர்கள், பிரான்ஸ்ல உள்ளவர்கள், சுவிஸ்ல வேலை செய்தவர்கள் எங்க வேலை செய்தாலும் அந்த காலத்தையும் இங்க கணிச்சு அந்த எல்லாத்தையும் ஒரு ஒரு என்னன்னு சொல்ற சட்டிக்குலன்னு சொல்லுவாங்க, ஒரு கோப்புல கொண்டு வந்துட்டு அப்படியே ஃபைலுக்குள்ள எல்லாம் போட்டு இங்கത്തെ நாட்டுல இவ்வளவு கொடுத்து ஆகணும். இப்ப இலங்கையில இத்தாலியில கட்டுறதன்படி இங்க தனியா 20 ரூபா தான் பெருகுதுன்னு வைங்கணும். அப்ப அதோட சீவிக்கலாது. அப்ப 20 வரியம் வேலை செய்த இத்தாலியன் காலத்துல அவர்கள் எவ்வளவு தந்தார்களோ தெரியல, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுப்பார்கள். அது ஐரோப்பிய யூனியன் அதை சீரமைத்து கொடுத்திருக்குது. ஏனென்றா பென்ஷன் காலத்துல அவர்களும் அந்த மாதிரி வாழணும். சில பணம் அவைக்கு காணும், இத்தாலியில அந்த தொகையோட இருப்பதற்கு அந்த வந்து இங்க இருக்க காணாது என்பதற்காக ஐரோப்பிய யூனியன் அதில் ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்து கொடுத்திருக்குது. மற்றது டீச்சர் இன்னொரு விடயம் சொல்ல வேணும். இப்ப நம்மவர்கள் பலருக்கு அது உதவும். ஜெர்மனியில இருந்து விட்டு 10 வருஷம் 15 வருஷம் இங்க வேலை செய்து விட்டு இந்த நாட்டுல நாங்கள் இருந்து நல்லா வர மாட்டோம் கனடாவுக்கு போனவர்கள், இங்கிலாந்துக்கு போனவர்கள் எல்லாரும் கணக்கு இருக்கிறார். அப்ப கனடாவுக்கு போன உதாரணத்துக்கு கனடாவுக்கு போனவர்கள் அவர்கள் அங்கு சொல்லுவதில்லை நாங்கள் ஜெர்மன்ல இருந்து வந்த நாங்கள் ஸ்ரீலங்கா இருந்து வந்த நாங்கள் என்று சொல்லி அங்க பதிந்து சிற்றிஜன் எடுத்து வீடும் பண்ணி பெரிய கல்விமான்களாக பிள்ளைகளாக எல்லாம் நல்ல மாதிரி இருக்கிறார்கள். 15 வருஷம் ஜெர்மன்ல செய்த அந்த 15 வருஷத்தை அதுல கிட்டத்தட்ட ஒரு 27,000 30,000 இந்தியாவுக்காக இருக்கு. அவர்கள் கையை விட வேணும் என்று இல்லை, அவர்கள் அது விண்ணப்பிக்கலாம். அங்கிருந்து உண்ண வேண்டாம். அவர்களுக்கு அங்க சிட்டிசன் கிடைச்சிட்டால் திருப்பி அனுப்ப போறதில்லை. அது என்ன ஒரு பனான் ரிப்பப்ளிக்கா கனடா இல்லையே, திருப்பி அனுப்ப போறதில்லை. அவர்கள் சொல்லலாம் நாங்கள் ஜெர்மன்ல முந்தைய ஒரு கொஞ்ச காலம் வேலை செய்த நான் அப்படியா என்று சொல்லி போட்டு அவர்கள் அங்கிருந்து கனடாவுக்கு இங்க அனுப்பினால் அந்த இங்க உள்ள பணத்தை அவர்கள் கனடாவுக்கு கொடுப்பார்கள் அல்லது இந்த கனடா பென்ஷன் நிறுவனத்துக்கு அறிவித்து அது சீரமைக்கலாம். சிலர் பயத்திலேயே கேட்காம இருக்கிறார்கள். இப்ப கனடாவில் உள்ளவர்கள் கேட்கிறாங்க, அவர் கனடா கண்டிஷனை அவதான் தெளிவுபடுத்தணும். ஆனா ஜெர்மனி உடனே கொடுக்கும். அந்த காலம் போட்டது நாங்கள் ஒழிச்சிட்டோம், அதெல்லாம் லேட் என்ன பிந்தி விட்டது, அப்படி இப்படியே எந்த வித தடையும் இருக்காது. ஓகே ஓகே, ஒரு நல்ல ஒரு முறை. இப்ப அறிந்தவர்கள் இப்ப நீங்கள் இப்பொழுது கதைக்கும் பொழுது இப்ப கனடாவில லண்டன்ல போயிருக்கிறார்கள், அதுகளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும் நினைக்கின்றேன். எனக்கு தெரிந்த ஒருவருங்க லண்டன்ல போயிருக்கிறார், அவருக்கு இப்ப பென்ஷன் கிடைக்குது. இங்க இருந்துதான் பென்ஷன் லண்டனுக்கு அனுப்பினது. அவர்கள் பிறகு அந்த காசுல குறைய தொடங்கிடுது, பென்ஷன் காசுல குறைய தொடங்கிடுது. என்ன காரணம் கேட்க அவர் சொன்ன இங்கேயும் கொஞ்சம் அவருக்கு டேக்ஸ் வெட்டிட்டு லண்டன்லயும் கொஞ்சம் காசு வெட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த மாத்திர இது அந்த இப்ப முதல் இருக்கையில இப்ப அண்மை காலத்திலே சொல்லி நான் லண்டன் பிரிந்தது தானே, ஐரோப்பா யூனியன்ல இருந்து பிரிந்த பிறகு அந்த நடைமுறை வந்ததா தெரியலேன்னு சொல்லி தனக்கு அது தெளிவில்லாம இருக்கு. இப்ப லண்டன்ல இருந்து அவர் இங்க வந்து நிக்கிறார், கதைக்கிறதுக்காண்டி வந்து நிக்கிறார். ஆனால் என்ன கதைச்சு என்ன முடிவு கிடைக்குதோ தெரியல. அவருக்கு 2-3 நாள் இருக்கு. நான் நாளைக்குத்தான் அவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறேன் கதைக்கிறதுக்கு. ஆனால் என்ன காரணம் பண்றது வடிவா தெளிவில்லை. அவர் சொல்ற அவர் நிற்கிறார் இங்கேயும் வெட்டிட்டு அங்க அந்த பிரிஞ்சத்தால உலகால முதல் இருக்கையில இப்ப அந்த காசுல குறைவு காசு தான் தனக்கு கிடைக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார். அதுதான் இப்ப எனக்கு அந்த புள்ளியில சரியாக தெரியவில்லை. அவர் ஒரு நல்லா பேசிக்கொள்வாரா இருந்து அங்க போய் கேட்டால் அவர்கள் அந்த ஆலோசனை விடயத்துல நல்ல விளக்கம் கொடுப்பார்கள். பாச பிரச்சனை இருந்தா ஒரு மொழிபெயர்ப்பாளரை அவர் ஒரு உதவியோட தன் மகனோட தான் வந்திருக்கிறார். அப்ப பிள்ளைகள் இருக்கிறபடியால அப்ப செய்யணும். அவ உண்மை இந்த இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியனை விட்டு
வர்த்தக ரீதியில பிரிந்து கொண்டதாலேயும் இந்த வர்த்தக ரீதியிலையும் பிரிந்து கொண்டதாலேயும் அப்ப அது ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. அப்ப இவர்கள் அந்த என்னென்றால் இப்ப இப்போ ஸ்பெயின்ல போய் வெக்கேஷன் ஹவுஸை வேண்டிக் கொண்டு ஜாலியாக இருக்கிறார்கள். அதுக்கு வெட்ட மாட்டார்கள். ஏனென்றா அது இவர்ட பென்ஷன், இவர் இங்க இருந்தாலும் அதான் கொடுக்குறோம், அங்க இருந்தாலும் தான் கொடுக்குறோம். ஆனா இங்கிலாந்துக்கு போக ஏன்பட்டுகிறார்கள் அவர்கள் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள இல்லை. அதனாலதான் அது வெட்டுகிறார்கள் என்பது ஒரு அபிப்பிராயம். ஊகமா இருக்கு. ஆமா ஆமா, என்ன அது காரணங்கள் தெரிவாக அவர் கதைத்தால் தான் தெரியும் நினைக்கின்றேன். காரணங்கள் தெரியாது. இப்ப இங்கிலாந்துல வெட்டுகிறது அது அவைன்ற பிரச்சனை. இப்ப இங்கிலாந்து என்னன்னா உனக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதுல ஒரு பகுதி நீங்கள் எங்களுக்கு தரணும்னு சொல்லி அவர்கள் வெட்டுறது ஒரு புள்ளி. இங்க இருந்து கொஞ்சம் கழிச்சு கொடுக்கறது இப்ப ஒரு இப்போ ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, இந்த பணத்தை கொண்டு போயிட்டார். அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இது கீழே அவர் வெட்ட மாட்டார்கள். எனக்கு புதுசாக இருக்குது இவர் அளிக்கிறார்கள் என்பது. இந்த புள்ளி தெரிஞ்சிருந்தா நானும் அடிச்சு இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பேன். நீங்கள் சொல்லியிருப்பீங்களா இருந்தா. எனக்கு நேற்று தான் இந்த விடயம் தெரியும். அவர் நேற்று தான் இங்க வீட்டை வந்திருந்தார் லண்டன்ல இருந்து. அப்ப அப்போது கதைத்த போது தான் தெரிந்திருந்தது. இப்ப எங்கிட்ட பெண்கள் அதிகமாக வேலை செய்வது குறைவு ஆரம்ப காலங்கள். ஆனா இப்பொழுது வேலை செய்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிற கேள்வி, அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்னா, தாங்கள் பிள்ளை பிறந்திருக்கும் போது வேலை செய்தால் என்ன செய்யாட்டி என்ன, அந்த பிள்ளையின் பராமரிப்பு காசு அவர்களுக்கு பிறகு சேருமா பெண்களுக்கு பென்ஷன்ல? இப்ப அவர்கள் வாழ்நாள் ஃபுல்லா வேலை செய்யாமல் இருந்தால் அப்ப அந்த பென்ஷன் காசுன்றது என்ன எடுப்பி நம்ம எடுக்கல தானேங்க? அல்லது அவர்களுக்கும் 66.5 வயது வரை அந்த பென்ஷன் நிறுவனத்துக்கு எழுத வேணும். அந்த அவர்களே கடிதம் இடைக்கிலேப்பாலும் போட்டிருப்பார்கள். அதில் அவர்களுக்கு அந்த ஃபைல் நம்பர் இருக்கும். அந்த 13 நான் சொன்ன நம்பருக்கு அவர்கள் எழுதி கேட்க அந்த புள்ள வளர்த்த காலத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பிள்ளை என்று சொன்னா கூட அந்த ஒரு பிள்ளைக்கு 3 வருஷம் இருக்கு. ஹவுஸ் ஹெல்ப் வேலைக்கு பதிஞ்சிருந்த சில பேர் மனைவி வீட்டுல இருப்பா, வாழ்க்கை பூரா வேலை செய்யலைன்னு சொல்லுவேன். ஆனா அது வீட்டு வேலை பெரிய வேலை தானே. இப்ப அவர் பதிஞ்சிருந்தாரா இருந்த ஹவுஸ் ஹெல்ப்புக்கு சில நேரம் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாருண்டா, நிறுவனம் வச்சிருக்கிறாருண்டா, அதுல அவர் பதிஞ்சிருப்பார். என்ன டேக்ஸ் குறைவா கட்டலாம் அல்லது செலவண்டு காட்டலாம்னு சொல்லி அதுக்கும் அங்க இருக்குது, பதிவுகள் அங்க இருக்கும். அப்ப பிள்ளை பெத்த காலம் ஒரு பிள்ளைக்கு 3 வருஷம்ன்றது ஒரு டெபினிட்டிவான ஒரு தவிர்க்க என்ன எப்பவும் அதை மறக்க முடியாத ஒரு 3 வருஷம். அந்த 3 வருடம்ன்றதுங்க இப்ப 67 வயசுல 68, 69, 70 வயசு வரையும் பென்ஷன் கிடைக்குமா அல்லது இல்ல அந்த 3 வருஷம்ன்றது 3 வருஷம் வேலை செய்தால் எவ்வளவு பென்ஷன் கிடைக்குதோ அதை சொல்றோம். 3 வருடம். ஓ சரி சரி சரி. 65.5 இப்ப பொம்பளைகளுக்கு 66 வயதா இருக்கணும். 66 வயதுல பென்ஷனுக்கு விண்ணப்பிக்க அந்த ஒரு பிள்ளைக்கு 3 வருஷம் பண்ற அந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் பென்ஷன் கட்டி இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு காசு வருதோ அதுதான். அது இப்ப 4 பிள்ளைகள்னா 12 வருஷத்துக்கு கட்டின மாதிரி அது நல்ல காசு வரும். அதோட இவ வேலை செய்திருந்தால் இப்ப சின்ன சின்ன இடங்கள்ல போய் ஒரு சின்ன வேலைகள் செய்து அது பதியப்பட்டிருந்தா அது அதோட சேர்த்து அடிஷனல் ஆகும். அதாவது இன்னும் ஒரு பிரத்யேகமாக கொடுப்பார்கள். தனியா பென்ஷன் காசு இல்லை, என்ன பிள்ளை வளர்த்த காலம் இல்லை, தனியா இந்த வேலை செய்தது தான் காசுன்னு இல்லை, அது பிளஸ் இது ரெண்டையும் சேர்த்து கொடுப்பார்கள் கணிச்சு. ஆமா, ஆனால் இந்த காசு இப்ப வேலை செய்யாமல் நிறைய பேர் இருக்கிறேன் தானே பெண்கள். ஆரம்ப காலங்கள்ல வந்தவர்கள் வேலை செய்யல், ஆனால் அவர்கள் பிறகு 66 வயசு வந்த பிறகு எடுத்திருக்கிறார்களா? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அப்படியே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்களா? அதாவது இப்ப ஒரு பிள்ளைகளை அதுல ஒரு பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு 66 வயதுல எங்க இருந்து பென்ஷன் வர்றது? அது வராது. வேலை அறியவும் இல்லை, வேலையும் செய்ய இல்லை, அப்படி வராது. இவர்கள் வெல்ஃபேர்ல தான் பிறகு 65 வயதுக்கு பிறகு இவர்களுக்கு அந்த குருன்ஸ் செய்யறோம்ன்றது அது ஒரு வயோதிபருக்கான பென்ஷன் சோசியல் காசு மாதிரி. இந்த குருன் செய்யறோம்ன்ற லாபம் வேலை செய், எங்க போறா எங்க போறா ஒன்னும் கேட்க மாட்டார்கள். அது
ஆனால் அந்த பிள்ளை நான் இன்னொரு கேள்வி, இந்த பிள்ளை இங்கு பிறந்து வளர்ந்தாதான் அவர்களுக்கு அந்த காசு கிடைக்கும். இப்ப இலங்கையில இருந்து ஒரு பிள்ளைய கொண்டு வரணும், 2 வயசுல 3 வயசுல ஒரு பிள்ளை வருகுது இங்கேண்டா, பிறகு அந்த பிள்ளைக்குரிய பராமரிப்பு செலவு கிடைக்குமா கிடைக்காதா? அது ஒரு பெரிய விடயம் என்னன்னா, அஹ், அங்க இலங்கையில இருந்து கொண்டு வந்த பிள்ளைகள் இப்ப 4 பிள்ளைகளோட வருகிறோம் என்று சொன்னால், அஹ், அது இப்ப இந்த அரபிக்காரர் 6 பிள்ளைகள் 8 பிள்ளைகளோட வரையினும் அஹ், வந்த உடனே அந்த இங்க வந்து பதிஞ்சேற காலத்துல இருந்து நாளை எண்ண மாட்டார்கள். அவர்களுக்கு அவுஃபந்தால் செலவுப்னஸ் உண்பெஃப்ரிஸ்ட் நீடலாசம் அப்ப ஆமா. கிடைச்சாதானே கிண்டர்கள் கிடைக்கும். விசா, ஆமா ஆமா. அந்த விசா கிடைக்க வேணும். ஆம். அதுவரை அவர்கள் அகதி விண்ணப்பதாரியாக இருந்த காலத்துல ஏற்க மாட்டாங்க. அப்ப அதுல பிள்ளை வளர்த்த காலத்தையும் ஏற்க மாட்டார்கள். அப்ப அதுல அந்த 3 வரியம் ஒரு பிள்ளைக்கு 3 வரியம்ன்றது ஒரு சங்கடமாக இருக்கும். அதாவது எனக்கு தெரிய பல ஃபேமிலிகளுக்கு இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஒரு குடும்பத்துல 3 பிள்ளைகள். அந்த மூத்த பிள்ளைய வந்து இவர்களுக்கு நீண்ட காலம் டொல்டுங் விசாவில் இருந்து அந்த பிள்ளைக்கு 18 வயதும் வந்து விட்டபடியா அந்த பிள்ளைக்கான பென்ஷன் பராமரிச்ச பணம் வந்து எதுவுமே கொடுக்கல. அப்ப அது அவுஃபந்தால் இந்த உங்களுக்கு டச்சுல சொல்லுவாங்க இந்த ரெக்ஸ் மேசிக அவுஃபந்தால்ஸ், அதாவது இவர்களுக்கு ரெசிடென்ஸ் பெர்மிட் சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட காலத்தில் இருந்த இல்லையென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்னா, அப்படி ஒரு 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 கோட்டை நாங்கள் வகிக்க இல்லை என்று சொன்னால், கீரை இல்லை என்று சொன்னால், இங்க வந்து இறங்கிய எல்லா நாட்டவர்களுக்கும் நாங்கள் எவ்வளவு பணம் அள்ளி கொடுக்க வேணும், அள்ளி கொடுக்கிறீர்கள் என்றுதான் இப்ப அரசியல் கட்சிகள் பிரச்சனைகள். ஆக இந்த இது ஒரு காரணம். இதுல அவர்கள் அந்த சட்டபூர்வமாக இவர்களை நெஞ்சான் இருக்க போறார்கள், இவர்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிவிட்டார்கள், ஆகவே இவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்தவர்கள் தான் இருக்கும். அதுல சில நேரம் ஒரு குடும்பத்துல 3 பிள்ளைகள் என்றால் மூத்த பிள்ளைக்கு கிடையாது, மற்ற 2 பிள்ளைகளை வளர்த்தெடுத்த காலத்துல 6 வருஷம் கிடைக்கும். அது பென்ஷன் கசவோட நீங்கள் போராடலாம். அவர்கள் சில விண்ணப்பத்தை அவர்கள் எழுதி அனுப்புவார்கள். உங்களுடைய டச்சுல சொல்லுவார்கள் கிண்டர் எர்சியூங் சைட், கிண்டர் வளர்த்து அந்த சைட்டுன்னு நாங்கள் அணக்கன்னும் செய்ய இல்லை, நீங்கள் கட்டாயம் அக்செப்ட் பண்ண போகணும் இல்லை. அவர்கள் எழுத நீங்கள் எழுதலாம். இல்லை எனக்கு 1989 அவுஃபந்தால் செலவுப்னிஸ் கிடைத்து விட்டது, நான் அதுல இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுபரிசீலனை அவைக்குள்ளேயே ஒரு மறுபரிசீலனை செய்வார்கள். இது நியாயமாண்டு பார்த்து விளக்கம் தருவார்கள், நல்ல விளக்கமாக எழுதுவார்கள். இல்லை இதுதான் காரணம், இதுதான் சரி, இதுதான் இப்படித்தான் நடந்ததுன்னா அவர்கள் விளக்கம் தருவார்கள். அதை செய்ய வேண்டும். எல்லாரும் இப்ப ஒரு இது என்னென்றால், அப்படி போராடி வருகின்ற காசு உதாரணத்துக்கு ஒரு 300 யூரோன்னு வையுங்க. இவ வெல்ஃபேர் லேண்ட் இருக்கிறான்டா, அவன் அந்த 300 கழிச்சு போட்டு மிச்சம் தான் கொடுப்பான். அது பெரிய போராடியும் பிரயோசனம் இல்லை, போராடுறே இல்லை, நம்ம பெருசா போராடுறே இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் அது தேவையில்லை அப்படி இருக்கிறவர்கள் போராடலாம். அது அப்படி ஒரு முறை. நன்றி நன்றி. நல்லது. முட்டத்து மலர்கள் மிக அழகாக ஜெர்மனியில் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக எங்களுடன் மொழிபெயர்ப்பாளர் திரு ரகுநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார். பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, உங்கள் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இணையுங்கள், இணைந்து உங்களது கருத்துக்களை பதியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்யும் பொழுது நாங்கள் அழகாக வேலை செய்வோம், ஓடி ஓடி வேலை செய்வோம். ஆனால் காலம் போக போக எங்களுடைய முதுமை வந்து இருப்பதனால் அந்த ஓட்டங்கள்ல குறைஞ்சிடுவோம். அப்ப பென்ஷன் என்பது, அந்த ஓய்வூதியம் என்பது ஒரு பெருமதியாக இருக்கும் அந்த நேரத்தில் எங்களுக்கு. நிச்சயமாக அந்த ஓய்வூதியம் ஒருவற்ற வாழ்க்கையில மிக அவசியமானது, அத்தியாவசியமானது. அதை எல்லோரும் உணர்ந்து இப்பொழுது பலர் அந்த ஓய்வூதிய திட்டங்கள் வெளி தனிப்பட்ட ரீதி தனியார் இன்சூரன்ஸ் என்று சொல்லுவோம், அதுல எல்லாம் செய்யற சிஸ்டமும் இங்க இருக்கிறது. அப்படி இருக்கிறது. நாங்க அதை சொல்ல, அது ஒரு முக்கிய புள்ளி நீங்கள் கதைச்சது. நான் ஒரு 70 வயதாக போகுது, 69 வயது. அப்ப நான் அப்போ பென்ஷன் நான் செல்ஃப் ஸ்டெண்டிக்காக செய்ய வேணும், மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு சொந்த காலில் நிற்கணும். அப்ப நான் அந்த நேரம் பென்ஷன்ல இருந்து விலத்திட்டேன்.
அப்ப நான் கட்டவில்லை. இப்ப எனக்கு பென்ஷன் 154 யூரோ தான் வருது. ஏனென்றால் நான் ஒரு 4 வருஷம் 1981ஆம் ஆண்டுல இருந்து 86 மட்டும் பதிஞ்சு செய்த வேலைக்கான அதுக்கு பிறகு நான் சொந்த காலில் செல்ஃப் ஸ்டாண்டிங் செய்கிறேன் என்ற உடனே நீ கட்ட தேவையில்லை, விரும்பினா கட்டலாம் என்றார்கள். நான் விரும்பி எவ்வளவு கட்டுறது என்று அங்கு போய் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், நீங்கள் சொந்த கம்பெனி வச்சிருந்தா நீங்கள் மினிமம் 600 யூரோ கட்டணும் என்றார். 600 மார்க். அப்போ இவ்வளவு நான் எப்படி கட்டுறது, நான் மொழிபெயர்ப்பு செய்து இவ்வளவு உழைக்க மாட்டேனே, இது கிடக்கட்டும் என்று நான் கட்டே இல்லை. 5 வருஷத்துக்கு பிறகு நான் கட்டுறேன் என்று போக அவங்க ஏற்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் போட்டீங்கள், இன்றைக்கு அது பெரிய கஷ்டம். இன்றைக்கு எனக்கு இயலாது, நீங்கள் சொன்னது போல ஓட இயலாது, அண்ண இயலாது, காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருந்து சந்தோஷமா சாப்பிடுவோம் என்றால் பணம் இல்லை. நான் இன்னும் வேலை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். இது என்னுடைய நிலை. கஷ்டப்பட்டான் என்றல்ல, ஆனால் அப்படியான நிலை. இதற்காக இப்பொழுது உள்ள அரசாங்கம் ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது, எல்லாரும் கட்டணும் பென்ஷன் காசு. இனிமலைக்கு செல்ஃப் ஸ்டாண்டி செய்கிறவையும் கட்டணும், தொழிலாளியும் கட்டணும், எல்லாரும் கட்டணும். இவங்கள் ஏனென்றா அந்த செல்ஃப் ஸ்டாண்டி செய்த இப்ப நான் மொழிபெயர்ப்பாளராக நல்ல பணம் உழைக்கிறபடியாலும் நான் கணக்கு வீடுகளை வேண்டி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணினதாலும் நான் சோதலுக்கு போக இல்லை. ஆனா இவர்கள் சோதலுக்கு போவார்கள். இப்ப சில சின்ன சின்ன கடைகள் அது எழுதல் நடந்தவர்கள் எல்லாமே நீ எல்லாம் நான் கொடுத்துட்டேன் சோதலுக்கு போவார். அப்ப சோதல் இவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கொடுக்கும். வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி 1000 1500 ரூபா கொடுக்கும். அப்ப அவர்கள் நிற்கிறார் என்றால் இவங்கள் முந்தி 45 வருஷமா பென்ஷனும் கட்டாம ஒன்றும் கட்டாம ஜாலியா வாழ்ந்து போட்டு இப்ப எங்கட காசு எடுக்கிறாங்க. இப்ப என்னதால இப்ப ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரார்கள், எல்லோரும் கட்ட வேணும் கொண்டு வர போகிறார்கள். அது இப்ப புதுசாக உருவாகிய அரசாங்கம் அதை சொல்லி இருக்கின்றது. ஆக இது மிக முக்கியம். என்ன நம்ம இளம் பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களா இருந்தால் இந்த இளங்காலத்துல காசை எடுத்துக்கொண்டு நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேண்டாம் பென்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவோம் அப்படின்ற சிந்தனைகள் எல்லாம் போல. அதாவது முந்தி எங்களுக்கு அதை ஒரு தரும் சொல்லவில்லை, எங்களுக்கு அது தெரியவும் இல்லை. ஆனா இப்பதான் அது தெரியுது, அது எவ்வளவு ஒரு நல்ல முறை நாங்கள் அதை பழுதாக்கி விட்டோம் என்று. ஆகவே அது பென்ஷன் கட்டையில் வேண்டா, எல்லோரும் அதை கட்டி கொள்ள வேணும் வேண்டாம். அது மற்ற இன்னும் ஒன்று டீச்சர், இந்த ரீஸ்டர் ரெண்ட் என்று சொல்லி, இந்த ரீஸ்டர் வந்து ஒரு மினிஸ்டர் இருந்து இப்ப பென்ஷன் ஆகி இறந்து விட்டார். அவர் ஒரு சிஸ்டம் தந்தவர், எங்களுடைய ஆக்கள் தாங்களாகவே தங்களோட பென்ஷனுக்கு ஒரு தொகையை போடலாம். அதாவது ரீஸ்டர் ரெண்ட் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை எழுதி, உதாரணத்துக்கு மாதம் 600 ரூபாய் கட்டினார்கள் என்றால் அரசாங்கம் அது ஒரு பகுதி கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு தொகையை பொறுத்திருக்கு 40 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வைங்க, அப்ப 100 ரூபாய் கட்டுப்படும். இவர்களுக்கு பிறகு 66 வயது வரைக்குள்ள அந்த ரீஸ்டர் ரெண்ட்டை கொடுக்கும் ஒரு இவ்வளவுன்னு சொல்லி. அதுல செல்ஃப் ஸ்டாண்டிங் ஆக்களுக்கு ரூரூப் ரெண்ட் என்றவர் தான் அதை செய்தது. அவர் ரூரூப் ரெண்ட செல்ஃப் ஸ்டாண்டிங்கும் இருக்குது. அது இவர்கள் வேலைக்கே செய்திடணும். இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப 5 வருஷம் பென்ஷன் கணக்க செய்தவர்களுக்கு பெறப்போற காசு கொஞ்சம். 10 வருஷத்துக்கு முதலே அதை செய்து வச்சாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 250 ரூபா. அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அது மாதிரி அது செய்யலாம். அது பட் இந்த டேக்ஸ் அடிக்க மாட்டார்கள், ஒன்றும் கழிக்க மாட்டார்கள். மாறி அதுக்கு கட்டுற காசை பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோயர்ல இருந்தும் கழிச்சு விடும். அது என்ன மாட்டுது, அதை கொண்டு ரீஸ்டர் ரெண்ட் மற்றது ரூரூப் ரெண்ட் அது அடிஷனலாக ஒவ்வொரு நபரும் செய்யலாம். சரி சரி. ஆனால் எங்களுக்கும் நாங்களும் தனியார் வேலை என்றபடியினால நாங்களும் அடிப்படை அந்த வேலை பென்ஷன் கட்டும் பொழுது நாங்கள் குறைந்த பென்ஷனை தான் கட்டி கொண்டிருக்கிறோம். அதுல இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஆரம்பங்கள்ல 80 யூரோவா இருந்தது, இப்போது 100 யூரோவாக கூடி இருக்குது. நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிடைக்க போற பென்ஷன் காசு சரியான குறைவாத்தான் இருக்கும். அப்ப அதுல சேருமா இந்த ரூருன்றது, இது சேருமா? அதுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கும். அது ரீச்சர் 100 வருதோ 150 வருதோ 200 வருதோ அது ஒரு பகுதி, அதுல ஒரு வைக்க மாட்டாரு. நீங்கள் அடிஷனலாக செய்ய வேணும், அதாவது பிரத்யோகமாக கூடுதலாக நீங்கள் இப்ப செய்ய வேணும். நாங்கள் ரீஸ்டர் ரெண்ட் செய்ய போறோம், அல்லது இப்ப செல்ஃப் ஸ்டாண்டிங் இப்ப உங்களோட வீட்டை எடுத்த உங்களோட கணவர் செய்யகொண்டு அவர் ரூரூப் ரெண்ட் என்று சொல்லி அது செய்யலாம். அது இப்போ உதாரணத்துக்கு அலியான்ஸ் இன்சூரன்ஸ்ல
ஆ, அப்படி ஒவ்வொரு இன்சூரன்ஸும் அது செய்வார்கள். அவர்கள் அந்த இன்சூரன்ஸ் விற்கிறவர்கள் ஓடி திரிஞ்சு அதை செய்வார்கள் என்று அவர்களுக்கு பணம் கிடைக்கும். ஆமாம். அதை அப்படி செய்து விட்டா. ஆனா அதுல நீங்கள் கட்டி கொண்டிருப்பீங்களா இருந்தால் அது கட்டுற செலவை இவர் செலவாக கணக்கு காட்டலாம். அதே நேரம் இவருக்கு பென்ஷன் வரும் பொழுது அந்த ரூரல் அலியன்ஸ் இன்சூரன்ஸ் மாதம் மாதம் கொடுக்கும். ஆம். எவ்வளவு காலம் அவர் கட்டினார்ன்றதுல டிபெண்ட்ஸ். இப்ப 10,000 கட்டினவனுக்கு கொடுக்கறதும் 50,000 கட்டினவனுக்கு கொடுக்கறதும் வித்தியாசம் தானே. ஆமாம், ஆமாம். கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த லேபிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி அவர்கள் அறிவிப்பார்கள், உங்களுடைய பணமாக நாங்கள் 50,000 வைத்திருக்கிறோம், ஆனா நாங்கள் மாதம் மாதம் தான் கட்டுவோம் என்று. அது வைஃபுக்கும் கொடுப்பாங்க. அவர் வந்துட்டா ஒரு காலத்துக்கு தான் கொடுப்பார்கள் அந்த ரூப் ரெண்ட் மற்ற ரீஸ்டர் ரெண்ட். அது நீங்கள் இப்பவே ஒவ்வொருத்தர் அடிஷனலா செய்து வைக்கிற நல்லது. ஆனா வெல்ஃபேர்ல இருக்கிறவைக்கு அது நல்லதோ தெரியவில்லை. ஏனென்றா இப்ப இவர்கள் தங்களுடைய ரெண்டை காணாது, எங்களுக்கு ரெண்டின் பணம் காணாது, எங்களுக்கு 600 தான் வருது என்றோடு இவர்கள் சோசியலுக்கு போய் கேட்க அங்க அவர்கள் 1,200 புருஷனுக்கும் பஞ்சாதிக்கும் 500 படி 1000 வாடகை 600 1,600 தருவார்கள். அதுல இந்த 600 கழிச்சு கொண்டு 1000 தான் தருவார்கள். ஒரு ரூரூப் ரெண்ட் ரெஜிஸ்டர் ரெண்டை செய்து போட்டு அதுல ஒரு 200 வருது, அவங்க அதையும் கழிச்சு போட்டு தான் தருவாங்க. ஓ, ஓகே, ஓகே. அவைக்கு பிரயோசனம் இராது பதில்கள். அதான் கணக்கு விடயங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஸ்டேப ஃபசியோரம் இங்கே இருக்குது. அதாவது இறந்தால் அவரை அடக்கம் செய்வதற்கு சொல்லி அது ஸ்டேப ஃபசியோரம் இருந்தா நல்ல விஷயமான இவர்கள் சோசியல்ல இருந்தா எல்லா காசும் கொடுக்கும். ஸ்டேப ஃபசியோரம் இருந்தா சொல்லு நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணுங்க, நாங்கள் தர மாட்டோம் தான் சொல்லும். அப்ப சோசியல் இதுல இருக்கிறத செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்படியெல்லாம் சில சில சந்து பந்துகள் இருக்கு, விளங்க இல்லையா? நிச்சயமாக. லக்ஷிகா தவக்குமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் லக்ஷிகா டீச்சர் அவர்களே. உற்சாகமான இனிய மாலை வணக்கம் டீச்சருக்கும் மொழிபெயர்ப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும். முற்றத்து மலர்கள் அழகாக சென்று கொண்டிருக்கிறது. முற்றத்து மலர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் ஆரம்பத்திலிருந்து கேட்டு கொண்டிருந்தேன். எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த ரெண்டு எடுத்தா சோசலுக்கு போனால் என்ன மாதிரியான அந்த விளக்கத்தை இப்போது கடைசியாக கூறியிருந்தார். அதை கேட்கத்தான் நானும் ஓடி வந்தேன். அந்த விளக்கத்தை தந்தீர்கள், அதுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு. மற்றது நான் கேள்விப்பட்ட அளவில் நீங்க சொல்லியிருந்தீர்கள் 2 வயசு எல்லோருக்குமே ஒரே வயசுதான் என்று சொல்லி. நான் கேள்விப்பட்டிருந்தேன் இந்த அம்டில வேலை செய்கிறவை, அதாவது புயவையா ஷூலாம்ல அப்படி வேலை செய்யறவைக்கு முன்னுக்கு எடுக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அது பற்றி தகவல் அது பொய்யானதா? அது பொய்யானது இல்ல. இப்ப பேம்டர் வேற கேட்டகரி. அந்த பேம்டர்ன்றது ஒரு அரசாங்க ஊழியர்கள், அவர்களுக்கு வேற கேட்டகரி. அதே இப்ப அந்த நிலையில் உண்மையை சொன்னா எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஏனென்றா எங்களுடைய ஆக்களோட தரம் அந்த இல்லை. இப்ப இதை கற்றுக்கொள்றது இல்லை என்னுடைய வேலைகள். நாங்கள் போனோமா கிளிப்புள்ள மாதிரி மொழிபெயர்த்தமா கூட்ட வந்தோமான்றது தானே எங்களோட வாழ்க்கை. அப்ப இந்த பேம்டருக்கு 45 வருடங்கள் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு வேற விதமாக பென்ஷன் பராமரிக்கப்படுறபடியாலும் பேம்டர் என்றால கூட என்றபடியாலும் அவர்கள் ஏதோ ஒரு சின்ன கழிவு இருக்கு. அவர்கள் 40 வருஷம் காணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா அது எனக்கு உண்மையா சொல்ல போனா தெரியாது. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கேட்கலாம், ஆனா இது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே. எங்களுக்கு எங்கட போயின்னு தானே தேவை என்று யோசிக்கல. இல்லையாண்டா நான் லட்சி கேட்ட வாக்கு நான் இப்படி போய் பெருமன் செஞ்சா எழுதி கேட்கலாம். கூடிய இளம் பிள்ளைகள் அப்படியான வேலைகளுக்குள்ள போயினம் தானே, ஆசிரியரா இதுக்குள்ள தீயணைப்பு படை வீரரா போலீஸாக போயினம். அப்படி எந்த ஒரு காரணங்கள் சொல்லிச்சு, நம்ம அப்படி போனால் இப்படி பென்ஷனும் முன்னுக்கு எடுக்கலாம் அப்படி சொல்லி. உண்மைதான், அது நல்ல விஷயம். இப்ப எங்களோட பிள்ளைகளை பார்க்க நாங்கள் சந்தோஷப்படணும். எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்படியான வேலைகளுக்குள்ள போகிறார்கள், செய்துகிறார்கள். அவர்களுக்கு குறையதான், காலம் குறையதான். அவர்கள் பெருசாக மதிக்கப்படுற ஆட்கள். இப்ப நான் இதுவரை கதைச்சது மெக்டொனால்ட்ஸ்ல எங்கட முதல் தலைமுறைக்கு நடந்த நான் சொன்னது.
இவர்கள் இந்த எங்களோட பிள்ளைகள் இங்க வந்து படிச்சு இங்க அட்வான்ஸ் லெவல் முடிச்சு யூனிவர்சிட்டி முடிச்சு அது இதண்டு அது முடிக்காமலே இந்த ஃபோயவேருக்கு போறவர்கள் அதெல்லாம் ஒரு விதிவிலக்குகள் இருக்கு. இந்த உங்களுக்கு தெரியும், நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலை செய்கிறார்கள், அவர்கள் 25 வருஷம் வேலை செய்தாக்கான அவர்களுக்கு பென்ஷன். ஏனென்றால் அது ஒரு பெரிய கடினமான வேலை. கடினமான வேலை மட்டுமில்லை, ஆபத்தும் என்ன. அவர்கள் கீழே போனார்கள் என்றால் 500 மீட்டர் 1000 மீட்டர்ல போனா மூடுபட்டு தான் அவர்களோட வாழ்க்கை சரி. அப்ப ஒரு காலம் திரும்பி வரைக்கும் அவர்கள் வாழ்ந்துட்டார். அது 25 வருஷத்துல வைக்கி பென்ஷன். அது மாதிரி இந்த பேம்டருக்கு அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு காப்பாற்றுபவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சரியான குறைவு காலத்துல பென்ஷன் கொடுப்பாங்க. அதாவது அது நான் உண்மையா தண்ணே இல்லை, ஆனா அந்த அப்படி ஒரு ப்ரியோரிட்டி இருக்குன்றது உண்மை. அந்த நீங்கள் பிள்ளைகள் சொல்றதை நம்புங்க. இப்ப நான் நீங்கள் கடைசியாக தந்த தகவலின்படி இப்ப நாங்கள் ஒரு ரெண்ட் எடுக்கும்போது 600 யூரோ வரும்போது பிறகு நாங்கள் அது சோசலுக்கு போனால் அதையும் கணக்கு பார்த்து தான் எங்களுக்கு மிகுதி தொகை வரும். ஆனபடியா நாங்கள் அந்த தொகை 600 யூரோ வந்தால் அந்த தொகையை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கட நாட்டுக்கு போயிருந்தால் அது லாபம் என்று நினைக்கிறேன். அப்படி பலர் செய்கிறார்கள். அக்ஷிதா, நீங்கள் அறிஞ்சு கொண்டா சரி. 600 எனக்கு தெரிய ஒரு ஆள் 300 யூரோவோட கூட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் இலங்கையில போய். அவர் ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று வாடகை எடுத்து அதுல இருந்து அங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆள் ஜாலியாக இருக்கிறதாக எனக்கு தொலைபேசி அடிப்பார். ஏதாவது பிரச்சனைகள் இப்ப ஜெர்மன் சிட்டிசன் எடுத்த வழியா எனக்கு இப்ப கிட்டடியில் தொடர்பு கொண்டார். நான் உங்க திரும்பி வரலாமா, நான் திரும்பி வர யோசிக்கிறேன், எனக்கு வேற சுகர் வருத்தமாக கிடக்குது, இங்கே எல்லாம் மருந்து கிடைக்குது இல்லை, காணக்கூடியது கிடைக்குது இல்லை, இதில் நானே அது இங்கே இருக்கணும், உங்க வந்தால் ஜெர்மனிக்கு வந்தால் வைத்தியம் வடிவா பார்ப்பார்கள், ஆகவே நான் வரப்போகிறேன் அப்படி என்று சொல்றார். அவர் அடிக்கடி சொல்லுவார் தனக்கு மற்றும்படி நல்ல சந்தோஷமாக தான் வாழ்கிறேன் என்று. 300 யூரோ உள்ளவரே மிகவும் தரமாக வாழலாம் என்று சொல்றார். அதுதான் அதுக்கு முதலே அவர் வாடகை வீட்டுல இருக்கிறத விட முதலே கொஞ்சம் சேமிச்சு ஒரு வீட்டை வாங்கி அவருக்கு சேமிப்பை வச்சுக்கொண்டு இந்த 2 எடுத்துக்கொண்டு போனா நல்லமன்னு நினைக்கிறேன். அதோட வந்து இப்ப அவர் திரும்பி வந்தால் அந்த ரெண்டோட இப்ப நாங்கள் சோசல்ல தான் இப்ப போகணும். இப்ப அவர் வேலைக்கு போயில தானே சோசலுக்கு போனா திருப்பி அந்த தொகையில் கணிப்பிட்டு மிச்ச காசு தருவினமா? அவர்கள் தான் தருவார்கள். எக்ஸாக்டா ரெண்ட அப்படியே கழிப்பார்கள் என்று இல்லை, அதுலேயும் ஒரு சின்ன கணிப்புல ஒரு கொஞ்சம் குறைச்சி தான் கழிப்பார்கள். கட்டாயம் 300 கழிப்பார்கள் என்று இல்லை. அவர்கள் பார்க்கறது என்னன்னா, உங்களோட வாழ்க்கைக்கு தேவை, உங்களோட வீட்டு வாடகை 350 ரூபா, மற்ற உங்களுக்கு நாங்கள் தரது 505 ரூபா, 515 ரூபா. அப்போ 350 515 850 865 ரூபா. அது 865 ரூபாயில சோசியல் பென்ஷன் எவ்வளோ வருதுன்னு அதில் ஒரு கொஞ்சத்தை கழிச்சு கொண்டு தான் தருவார்கள். அது ஒவ்வொருத்தரும் வந்த உடனே அந்த சிட்டிகளில் போய் கேட்க அவர்கள் அந்த விண்ணப்பத்தின்படி வடிவாக கணித்து கொடுப்பார்கள். ஒருவித பிரச்சனையும் இல்லை. டச்சு சிட்டிசன் எந்த காலமும் திரும்பி வரலாம், 20 வருஷத்துக்கு திரும்பி வரலாம். 7ஆம் கட்டத்திலையும் ஹேண்டிகேப் போட்டுக்கொண்டு பிளைட்ல ஏறி தவண்டு வந்தாலும் திரும்பி வரலாம், ஒருவித பிரச்சனையும் இல்லை. மிக நன்றி. தகவல்களை நிறைய அறிந்து கொண்டோம். மற்றது இந்த தொழில் அடிப்படையிலேயும் எத்தனை வருஷங்கள் வேலை செய்தால் அந்த ரெண்டு கிடைக்கும் என்பதையும் அறிய முடியுமானால் இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல அறிய தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு டீச்சர் உங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறி அவருடைய நேரத்தை இந்த நேரத்துல எங்களுக்காக தந்ததற்கும் நன்றி கூறி பாமுக அதிபருக்கும் பாமுகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாந்தினி டீச்சர், நன்றி. நீங்கள் செய்கிற சேவை எங்கட மக்களுக்கு தேவை, மிகவும் நல்ல தொழில். இப்படியான சில முக்கிய விடயங்களை நீங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நல்ல விஷயம். என்னுடைய பாராட்டுகள். நன்றி 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 லக்ஷி டீச்சர், நன்றி. இயக்குனர் அவர்களையும் இணைக்கலாம் நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே. நாங்கள் எங்களுடைய நேரங்கள் நெருங்கி கொண்டு வருகின்றது. சக்தி ஸ்ரீனிசங்கர் அவர்களே கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களது கேள்வி இருந்தால் நீங்களும் கேட்கலாம். வேண்டும் அவாதான் ஆர்வமாக இருந்தவர் கதைக்கிறதுக்கு நினைக்கிறேன். இப்பொழுது விடை பெற்றிருக்கின்றார் இதிலிருந்து. மற்றவர்கள் ஜெர்மனியில் வசித்துக் கொண்டு மற்றவர்கள் இருக்கிறார்கள் பலர். பென்ஷன் விஷயங்கள் தேவையில்லையோ உங்களுக்கு
அல்லது நீங்கள் பென்ஷன் விடயங்கள் எல்லாம் அழகாக தெரிந்திருக்கிறீர்களோ உங்கள் விஷயங்களையும் நீங்கள் இதில் பகிர்ந்து கொள்ளலாமே என்று சொல்லி ஒரு நிமிடங்கள் எங்களுக்காக இருக்கின்றன, பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்கிறேன். இந்த நேரத்துல உங்களிடமும் நிறைய இந்த பென்ஷன் தொடர்பான படிவங்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கும், பலர் வந்திருப்பார்கள். அதில் ஏதாவது சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் அதுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆமாம், நீங்கள் அதுதான் அது. அந்த ஃபார்முகள் நான் ஆரம்பத்திலேயும் சொல்லியிருந்தேன், அது ஒரு 20 ஒற்றைகள். அது நிரப்புறதோட போச்சரா போச்சுன்னு போயிடும். அவர்களே எங்களுக்கு ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் தாருங்கன்னு சொல்லி அங்க போய் நிரப்புறா நல்லது. மற்றும்படி இப்ப இந்த மாதிரியான கேள்விகள், நீங்கள் யூனிவர்சிட்டியில படிச்சீர்களா, யூனிவர்சிட்டியில எவ்வளவு காலம் படிச்சீர்கள், அதெல்லாம் அந்த ஃபோன்ல போகணும். அப்ப அது கட்டாயம் யூனிவர்சிட்டியில படிச்ச ஆட்கள் எண்ணிக்கை குறைவு தானே தமிழனுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறது. அப்ப வேலை செய்ய இல்லையா, அப்ப நீங்கள் எங்க சாப்பாட்டு கடையில வேலை செய்தீங்களா, அதெல்லாம் கேட்டார்கள். அதெல்லாம் ஒரு 15,000. ஆனா அது சொல்லியும் ஒரு பிரயோசனம் இல்லை. இவர்கள் அதை கணித்து எங்களுக்கு கூட பணம் தர மாட்டார்கள். அதுல அது 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 அந்த இந்த டே மீட்டிங்வார்கள், அந்த மன அழுத்தத்தை தருவார்கள் என்ற மாதிரியும் போயிடும். நான் ஏன்னா அந்த வயது போன நேரம் தான் எங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கறது. ஐயோ, நான் என்னோட காலத்தை சும்மா கழித்து விட்டேனே, அவனுக்கும் அடித்து கொடுத்து நான் எனக்காக எதையும் சேர்த்து வைக்கல என்ற ஒரு கவலை கட்டம் வரும். அந்த கட்டங்கள்ல ஒன்றுமே ஒரு தரும் கவலைப்பட தேவையில்லை. ஜேர்மன்ல இருக்க மட்டும் காணக்கூடியதாக குறுஞ்செய்யரும் தருவார்கள். அந்த குறுஞ்செய்யருங்கன்றது ஒரு நல்ல இது. இலங்கைக்கு போனா தர மாட்டார்கள், இங்க இருக்க மட்டும்தான் தருவார்கள். ஆனா இப்ப இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வரலாம், சொல்லி போட்டு எல்லாம் போட்டு வரலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனா சொன்ன மாதிரி இலங்கையில் ஒரு வீடு இருந்து இவர்கள் 300 போறது நல்ல அபிப்பிராயம். ஆனால் எல்லாரும் திறமாக சீராக சிந்திச்சு செயலாற்றி இருப்பிடமாயிருந்தா நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லையே. இங்கே அவருக்கு எத்தனையோ சிக்கல் இருந்தது. இங்க பிள்ளைகளை வளர்த்து 2 ஆளாக்கி கல்விமான்கள் ஆக்குறதோட அவருக்கு போச்சடா போயிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு சென்டும் தேவைப்பட்டிருக்கும். இலங்கையில யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, கனகாலமா வீடு கட்டையில. இப்பதான் அந்த நிலை வந்திருக்கு. இப்ப எங்களுக்கு வயது ஓட்டுங்க, அப்ப போய் ஆரை பிடிச்சு எங்க கட்டுறது, எங்க காணி, இப்ப காணி வேண்டலாம், தங்கம் வேண்டலாம், காணி வேண்டலாம் இலங்கை. அப்ப அப்படியான கட்டங்களும் பலருக்கு இருக்குது. அதால இப்படியே சொல்லி கொண்டு போகாம இருக்காமல், வேண்டாம் எனக்கு அந்த பக்கமே திரும்பி பார்க்கிற இல்லைன்னு இருக்கிறவர்களும் பார்க்க, இவர்கள் போய் அங்க இருந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மேல இட்டலி தோசை சாப்பாடு, மத்தியானம் பிரியாணி, இரவு புட்டு தோசை என்று மிகவும் சந்தோஷமா சொல்லுவார் எனக்கு அவர் இப்படி அடிக்கும் பொழுது. ஆகவே ஒரு நல்ல சேவை. இயக்குனருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். இப்படியான பல விடயங்கள் இப்படி இது இப்ப 2 விஷயம். இப்ப நீங்கள் வேற ஏதாவது ஒரு முக்கிய விடயம் மக்களுக்கு உதவும் என்று சொல்லி என்னால மக்களுக்கு உதவுமா இருந்தா நான் அதை விரும்பி செய்வேன். காரணம், ஒரு ஊர்ல ஒரு மரம் நச்சு மரமா இருக்கக்கூடாது, 4 உதவுற மரமா இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கதான் எனக்கும் விருப்பம். ஆகவே நீங்கள் ஏதாவது புள்ளிகள் இருந்து தலையங்கங்கள் இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. நான் எந்த நேரம் வேலைக்கு சொன்னா என்ன புள்ளிகள் வரும்னு சொன்னா நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன்களை எடுத்து வச்சு இந்த திடமா சொல்லுவேன். இப்பவும் இந்த விடயத்தில் உதவிகள் தேவைப்பட்ட என்னுடைய இலக்கம் நான் விளம்பரம் செய்ய விரும்பவில்லை விலை குறைஞ்ச அளவுக்கு. ஆனா இந்த நேரம் அடிக்கலாம். தொடர்பு பேர் ரகுநாதன், கூகுள்ல கொடுத்தா உடனே வரும். நீங்க தொடர்பு கொண்டு கேட்டா என்னால இயலக்கூடிய உதவியை நான் செய்வேன். நன்றி நன்றி ரகுநாதன் அவர்களே, மிக்க நன்றிகள். இயக்குனர் அவர்களும் இணைந்திருக்கிறார். மணிப்போட சற்று சற்று வேறு திசைகளில் கவனம் இருந்தது. ஆனாலும் முதல் பகுதிகள் எல்லாம் முழுவதுமாக கேட்டேன். ஆனா அந்த சாராம்சம் தெரியும். ஏனென்றால் நாங்கள் இப்ப இங்க ஐரோப்பால நீங்கள் நிறைவாக சொன்ன கருத்தும் சரிதான். அதே நேரத்துல ஐரோப்பால வாழ்ந்து கொண்டு இலங்கையில இந்த இடங்கள்ல கிடங்கு இருக்குது, இங்க மழை பெய்யுதுன்னு இங்க யோசிச்சு கொண்டிருக்கிறது மற்ற பக்கம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் வாழுகிற நாட்டுல எங்களுக்கு தேவையான தகவல்களையும் அதனுடன் சேர்ந்து இணைந்து வாழுகிற போக்குகளையும் கொள்றதா இருந்தால் இப்படிப்பட்ட தகவல்கள் முக்கியம். உங்களை போன்றவர்கள் சிலர் தான் இதில் அக்கறையாக இப்போ துறைசார் வல்லுநர்களாக இந்த நாட்டினுடைய அடிப்படையில் இருப்பவர்கள் குறைவு. அதுல நீங்கள் ஒருவராக மிளிர்றீங்கள். உங்களுடைய பணியை சிறக்க வேண்டும்.
தொடர்ச்சி கொள்ளுங்கள். நீங்கள் நிறைவில் சொன்னதை போல சாந்தினி அவரிடம் ஜெர்மனியின் வேறு வேறு துறை சார்ந்த பக்கங்களுக்கு கிடைத்தால் முன்கூட்டி அறிய கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு தடவையும் நிச்சயமாக இணைந்து பங்கு பெற்றுவோம். உங்கள் பணி சிறக்கட்டும், தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி இயக்குனர். மிக்க நன்றி. மன்னிக்கணும், நான் கலையத்துக்குள்ள வர முடியல. நான் மீண்டும் காட்சியோட பின்பு ஒரு முறை வருவேன். முன்னரும் சந்தித்திருக்கிறோம் தானே நிகழ்ச்சியில. நன்றி 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 இயக்குனர் அவர்களே. ஆம், இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி அழகாக மலர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்த திரு ரகுநாதன் அவர்களுக்கு எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். உங்களுடைய சமூக எண்ணங்கள் அதில் மேலோங்கி இருக்கிறதுனால நீங்கள் இதில் இணைந்து உங்களது கருத்துக்களை, உங்களது நேரத்தினை எங்களுக்காக தந்திருந்தீங்க. அதற்கும் நன்றி கூறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது நன்றி. தனது கருத்துக்களை தெரிவித்த லக்ஷிகா தவக்குமார் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு பார்த்தும் கேட்டவர்களுக்கும் மீண்டும் என் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். உங்களது நிறைவான கருத்தோடு எங்களோட கருத்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறட்டும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றிகள். சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர் நிகழ்ச்சிகள். நன்றி, வணக்கம்.